நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் தொழிலதிபர், வியாபாரிகள், பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். மேலும் காவல்துறை சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் அறிவித்துள்ளார். புதுவையில் அவ்வப்போது ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரிப்பதும் அதனை அரசின் துணை கொண்டு காவல்துறை அடக்குவதுமான நிலை உள்ளது. இந்நிலையில் சமீப காலமாக ரவுடிகளின் அராஜகம் அதிகரித்துள்ளது. அவர்களை ஒடுக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையிலும் செல்போன் மூலமும் நேரடியாகவும் வியாபாரிகள், தொழிலதிபர்கள் மாமூல் கேட்டு மிரட்டப்படும் நிலை காணப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 23ஆம் தேதி ரெயின்போ நகரில் கடை உரிமையாளர் ரவுடிகளால் வெட்டப்பட்ட சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்திற்கு வியாபாரிகள் மட்டுமின்றி எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு அரசின் நிலையை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். பெரும் பரபரப்பான சூழ்நிலையில் முதல்வர் ரங்கசாமி, IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, முதுநிலை கண்காணிப்பாளர் பர்வேஸ் அகமது ஆகியோரை அழைத்து திடீர் ஆலோசனை நடத்தினார். மேலும் கண்காணிப்பாளர்கள் பைரவசாமி, தெய்வ சிகாமணி ஆகியோரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் புதுவையில் நடந்துள்ள குற்றச்சம்பவங்கள் குறித்தும் அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் காவல் அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி, ரவுடிகளுக்கு இந்த அரசு துணை போகாது என்றும் ரவுடிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துமாறும் உத்தரவிட்டார். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு இனி வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுவையில் மாமூல் கேட்டு கடை உரிமையாளரை தாக்கிய ரவுடிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வர்த்தக சபை சார்பில் காவல்துறை IGயிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுவை ரெயின்போ நகர் வள்ளலார் சாலையில் அமைந்துள்ள பேக்கரி கடையின் உரிமையாளர் மாமூல் தராத காரணத்தால் கடந்த 23ஆம் தேதி ரவுடிகள் மூலம் பயங்கர ஆயுதங்களால் தாக்கப்பட்ட சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோடு பொதுமக்கள் மத்தியிலும் அச்சத்தை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பேக்கரி உரிமையாளரை தாக்கிய சமூக விரோதிகள் மீதும் ரவுடிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வர்த்தக சபை சார்பில் அதன் தலைவர் செண்பகராஜன் தலைமையில் நிர்வாகிகள், வர்த்தக சபை உறுப்பினர்கள் IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியாவை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். மேலும் வியாபாரி தாக்கப்பட்ட சம்பவத்தை வியாபாரிகள் சங்கங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் வியாபாரிகளின் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கவும், தடையில்லாமல் வியாபாரம் செய்யவும், கைது செய்யப்படும் ரவுடிகளை ஜாமீனில் வெளிவராதபடி சட்ட திட்டங்களுக்குட்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் கண்காணிக்க வேண்டும் என்றும் மனுவின் மூலம் வலியுறுத்தினர். புதுவையில் அதிகரித்து வரும் வாகன போக்குவரத்தை கருத்தில் கொண்டு வெள்ளாளர் வீதி, வைஷியால் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் 27ஆம் தேதி முதல் ஒருவழி பாதையாக மாற்றப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் பைரன் சிங் குர்ஜார் அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் பைரன் சிங் குர்ஜார் கூறுகையில், சமீப காலமாக புதுவை பகுதிகளில் வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளதோடு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும், இதன் காரணமாக வாகன போக்குவரத்து பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இதனால் பொதுமக்கள், வணிகர்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு ஏற்படும் சங்கடங்களை கருத்தில் கொண்டு நகரின் முக்கிய சாலைகளை 27ஆம் தேதி முதல் செயல்முறையாக ஒருவழி சாலையாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளது என்று கூறிய அவர், அதன்படி வெள்ளாள வீதியில் அனைத்து வாகனங்களும் ஒருவழி பாதையாக்கப்பட்டு மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் வைஷியால் வீதியும் ஒருவழி பாதையாக்கப்பட்டு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்ல வேண்டும் என்றும், நேரு வீதியில் NS போஸ் சாலை முதல் செயின்ட் லூயிஸ் வீதி வரை மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி செல்வதுடன் NS போஸ் சாலை முதல் பிரான்சோ வீதி வரை அனைத்து வாகனங்களும் வடக்கு புறமாக நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்திய அவர், இதனை முறைப்படுத்தும் வகையில் போதுமான சமிகைகள் மற்றும் தகவல் பலகைகள் ஆங்காங்கே பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த புதிய மாற்றத்திற்கு அனைத்து பொதுமக்கள், வணிகர்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் ஒத்துழைக்குமாறும் கேட்டுக் கொண்டார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது போக்குவரத்து கண்காணிப்பாளர் குணசேகரன், ஆய்வாளர் மாறன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை ரெயின்போ நகரில் சிமெண்ட் சாலையாக மாற்றப்பட்ட பிரதான சாலையை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்து சிறுவர் பூங்கா சீரமைப்பு பணிகளையும் துவக்கி வைத்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் சிமெண்ட் சாலையாக மாற்றப்பட்ட பிரதான சாலை திறப்பு விழா மற்றும் செல்லா நகரில் உள்ள சிறுவர் விளையாட்டு பூங்கா சீரமைப்பு பணிகள் துவக்க விழா எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளும் நலவாழ்வு சங்கத்தினரும் கலந்து கொண்ட விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு சிமெண்ட் சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார்.
மற்றும் செல்லா நகரில் உள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவில் நடைபாதை சீர் செய்தல், ஹைமாஸ் விளக்கு அமைத்தல், மழைநீர் வெளியேற குழாய் அமைத்தல் போன்ற சீரமைப்பு பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் செலவிலும் 15 லட்சம் ரூபாய் செலவில் செல்லா நகர் பிரதான சாலை மற்றும் சாலை இடதுபுறத்தில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினையும் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்து பேசுகையில், புதுவை கடற்கரை போன்று இந்த பூங்காவிலும் மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதைக் கண்டு நடைபாதையை அகலப்படுத்தி புல்தரை அமைத்து ரம்யமான சூழலை ஏற்படுத்தி தர முடிவு செய்து அதன் அடிப்படையில் பணிகளை துவக்கி வைத்துள்ளதாகவும், இந்த பணிகளை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக் கொண்டதாகவும், இந்த பகுதி மக்களின் வளர்ச்சிக்காக வெகு முயற்சி எடுத்து வரும் வைத்தியலிங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். பாரத ரத்னா அன்னை தெரசாவின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாரத ரத்னா அன்னை தெரசாவின் 103வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பார்க்கில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், ராஜவேலு, தியாகராஜன், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் ஆனந்த், தமிழ்ச்செல்வன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் பலர் அன்னை தெரசாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டியன், வினோபா நகர் பங்கு தந்தை லாரன்ஸ் உள்ளிட்டோரும் அன்னை தெரசாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணியினை அமைச்சர் ராஜவேலு பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் கொம்யூன் மற்றும் நெட்டப்பாக்கம் கொம்யூனை சார்ந்த ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பேட், குடியிருப்பு பாளையம் மற்றும் கரிகலாம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் புதுவை ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் கட்டப்பட்டுள்ள ஆதிதிராவிடர் குடியிருப்புகளுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் விநியோக குழாய் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் முத்துலிங்கம், துறை பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவை அரசு பணிமனை தொழில்நுட்ப ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில அரசு பணிமனை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஊழியர்களுக்கு ஜிபிஎஃப் காலதாமதமாவதை கண்டித்தும், பென்ஷன்தாரர்களுக்கு அனைத்து சலுகைகளையும் உடனடியாக வழங்க வேண்டும், பழைய டயர்களை அகற்றி பாம்பு, கொசுக்கள் உள்ளிட்ட விஷப்பூச்சிகளை அகற்ற வேண்டும், பணிமனை ஊழியர்கள் அச்சமின்றி பணிபுரிய ஆவண செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. சங்க தலைவர் நந்தகோபால் தலைமையில் பணிமனை ஊழியர்கள் அனைவரும் பணிகளை புறக்கணித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆளுநர் வீரேந்தர் கட்டாரியாவை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி சந்தித்து நலம் விசாரித்தார். புதுவை ஆளுநராக வீரேந்திர கட்டாரியா பொறுப்பேற்று 2 மாதங்களான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சென்னை தனியார் மருத்துவமனையில் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு கடந்த வாரம் புதுவை திரும்பினார். இந்நிலையில் 24ஆம் தேதி அவருக்கு திடீரென தொடர் இருமலும் அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் வலியும் ஏற்பட்டதால் ஜிப்மர் மருத்துவ குழுவினர் ராஜ்நிவாஸ் சென்று பரிசோதனை செய்தனர். பின்னர் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்று சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரிவில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் சென்னை தனியார் மருத்துவமனை இதய அறுவை சிகிச்சை நிபுணர் தலைமையில் மருத்துவ குழுவினர் ஜிப்மர் வந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று ஆளுநரை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் பல்வேறு பணிகளை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் 3,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கிரில் கதவு அமைக்கவும், தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 13,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு கூடம் அமைக்கவும், கொருக்குமேட்டில் 27,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் அமைக்கவும் திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் இயக்குநர் ரவி பிரகாஷ், வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் காமராஜ், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கோவிந்து, வேல்முருகன், முன்னாள் கவுன்சிலர் செல்வம், INTUC முத்துராமன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை சுகாதார துப்புரவு பணியாளர் ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பொது மருத்துவமனை எதிரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை அரசு பொது மருத்துவமனை எதிரில் சுகாதார துப்புரவு பணியாளர் ஊழியர் சங்கத்தினர் அனைத்து தரப்பு ஊழியர்களுக்கும் உயர்த்தப்பட்ட பிசிஏ மற்றும் சலவைப்படியை ஒரே தவணையாக உடனடியாக வழங்கிட வேண்டும். பார்க் ரூம் அட்டெண்டர், லிப்ட் ஆபரேட்டர், பிளம்பர் போன்ற பதவிகளை துப்புரவு பணியாளர், வார்டு அட்டெண்டர், நர்சிங் ஆர்டர்லி போன்ற கடைநிலை ஊழியர்களை கொண்டு நிரப்பிட வேண்டும். சீருடை துணியில் அளவை கூடுதலாக்கி காலணி விலையை 99 ரூபாயிலிருந்து 400 ரூபாய்க்கு உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கார்த்திகேயன், சிவனேசன், முருகன் ஆகியோர் தலைமையில் வேல்முருகன், மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாச்சலம், செயலாளர் சம்பத், மருந்தாளுநர் சங்க மாரியப்பன், சுகாதார தொழில்நுட்ப ஊழியர் சங்க மொய்னன் லீ லெபோல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய போராட்டத்தின் நிறைவில் வின்சென்ட் நன்றி கூறினார். போராட்டத்தில் அனைத்து ஊழியர்களும் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன முதுநிலை மருத்துவ மாணவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பயிற்சி மருத்துவ மாணவர்கள் மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை பிற கல்லூரிகளைப் போன்று உயர்த்தி வழங்கிட வேண்டும். தங்குமிடம், கல்வி கட்டணம் உட்பட வருடத்திற்கு 50,000 ரூபாய் என்று கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவ மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு பிற கல்லூரிகளில் 52,000, 51,000 என்று கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இங்கு 19,000, 20,000 ரூபாய் என வழங்குவதை உயர்த்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டம் குறித்து மருத்துவ மாணவர்கள் கூறுகையில், கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.